ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2ல் 109 எட் நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் திஸ் இந்த பேராகிராஃப்லேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஆன்ட்டி வந்து நிறைய விதங்களில் குளிக்க வச்சு அவனுக்கு வந்து கோல்டு வாட்டரில் ஷவர் பாத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து இருக்க இன்னும் சோகமாகிக்கிட்டே தான் இருக்கான். வாங்க ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். Yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale. And dejected, she added hot baths, sitz baths, shower baths, and blenches. The boy remained bored. She began to assess the water with a slim oatmeal diet and blister plasters. She calculated his capacity and filled him up every day with quack cure-alls. He became fed up, and so he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. He asked for it so often that he became a nuisance, and his aunt ended by telling him to help himself and quite bothering her. என்னதான் செஞ்சாலும் அவன் இருக்க எப்படி இருக்கான் அப்படின்னா, ரொம்ப சேடாக தான் இருக்கான். அப்படியே வெளுத்து போய் இன்னும் ரொம்ப சேடாக தான் இருக்கான். அவங்க வந்து ஹாட் பாத்ஸ் சுடு தண்ணியில் குளிக்க வச்சு பார்க்குறாங்க, சிட்ஸ் பாத்ஸ் உட்கார வச்சு குளிக்க வச்சு பார்க்குறாங்க, ஷவரில் வந்து குளிக்க வச்சு பார்க்குறாங்க, அண்ட் பிளஞ்சஸ் தண்ணியில் மூழ்க வச்சு குளிக்க வச்சு பார்க்குறாங்க. எது செஞ்சாலும் அந்த பையன் வந்து எப்படி தான் இருக்கான் அப்படின்னா, இன்னும் வந்து போர்டாக தான் இருக்கான், ரொம்ப வந்து சோகமாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து நிறைய வந்து ஓட்மீல் டயட்டெல்லாம் கொடுக்குறாங்க அவன் ஸ்லிம் ஆகிறதுக்கு. பிளாஸ்டர்ஸ் எல்லாம் அவனோட காலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ போடுறாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டர்ஸ் எல்லாம் அவனோட காலில் வந்து ஒட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சு பார்க்குறாங்க. அவனோட கெப்பாசிட்டியை வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து இருக்க என்ன ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா, ரொம்ப சோகமாகிக்கிட்டே இருக்கான். இவங்களோட ஒவ்வொரு பிளானையும் அவன் பார்க்கும்போது ரொம்ப ஃபெடப் ஆகிடுறான், ரொம்ப சோகமாயிடுறான். இதிலிருந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த பெயின் கில்லர் பிடிக்கிற மாதிரி அவன் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க தினம் ஒன்று ட்ரை பண்ணுறதுனால அந்த பெயின் கில்லரை வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கடி கேட்டு நியூசன்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் அவங்களோட ஆண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீயே போய் எடுத்துக்கோ, என்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. அவங்க நினச்சிக்கிறாங்க அவன் அந்த மெடிசனை வந்து உண்மையாலுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து ஹெல்த்துக்கு அதை எடுத்துக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய சிட்டிங் ரூமில் இருக்கக்கூடிய அந்த கிராக்கில் கொண்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி அந்த பெயின் கில்லரை அதில் எடுத்துகிட்டு போய் விடுறான். இந்த இமேஜில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து உட்காந்துருக்கிறது தான் வந்து டாம். அது வந்து அவங்களோட ஆன்ட்டி. இந்த டவல் பாத் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. அந்த கேட்டான பீட்டர் வந்து பார்க்குது பாருங்கள். One day, Tom was in the act of dosing the crack when his aunt's cat, Peter, came along, purring, eyeing the teaspoon greedily, and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." ஒரு நாள் வந்து டாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிட்டிங் ரூமில் கிராக் இருக்குது, அந்த கிராக்கில் வந்து அந்த பெயின் கில்லரை வந்து விட்டுட்ருக்கான். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய ஆண்ட்டுடைய கேட்டான பீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து அதை பார்க்குது, அந்த டியூஸ்பூனை பார்க்குது, அப்படியே ரொம்ப வந்து அப்படி பேராசை பிடிச்ச மாதிரி பார்க்குது. அதை வந்து அவன்கிட்ட கேட்குற மாதிரியே பார்க்குது, பெக் பண்ணுற மாதிரி, எனக்கு அதை கொஞ்சம் கூட நானும் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குது. ஒன்னே டாம் வந்து சொல்கிறான், உனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தா மட்டும்தான் பீட்டர் நீ வந்து என்ன பண்ணணும், கேட்கணும், சும்மாலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ டிட் வாண்ட் இட். ஆனால் பீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது அதுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்க மாதிரியே காமிக்குது. யூ பெட்டர் மேக் ஷியோர், உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். பீட்டர் வாஸ் ஷியோர். பீட்டர் மறுபடியும் சொல்லுது, ஷியோராக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்குது. நவ் யூ ஹாவ் ஆஸ்க்டு ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ பிகாஸ் தேர் எயின்ட் எனிதிங் மீன் அபவுட் மீ. பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட், யூ மஸ்ன்ட் பிளேம் எனிபடி பட் யுவர் ஓன் செல்ஃப். நீயே தான் கேட்குற, அதனால் அது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நீ யாரையும் வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. நீ ஒன்றை தான் ஒரு வேளை உனக்கு பிடிக்கல, அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீ ஒன்றை தான் வந்து குறை சொல்லிக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பீட்டர்கிட்ட சொல்கிறான். பீட்டர் வாஸ் அக்ரிபிள், ஸோ டாம் ஓப்பன்ட் ஹிஸ் மவுத் அண்ட் poured down the painkiller. Peter sprang a couple of yards in the air
and then delivered a war whoop and set off round and round the room, banging against furniture, upsetting flower pots, and making general confusion. Next, he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment with his head over his shoulder and his voice proclaiming his happiness. Then he went tearing around the house and spreading chaos and destruction in his path. Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah, and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor expiring with laughter. பீட்டர் வந்து ஒத்துக்குது. உடனே டாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா பீட்டரோட மவுத்தை ஓப்பன் பண்ணி ஸ்பூன் வழியாக பெயின் கில்லரை வந்து அதுக்கு கொடுக்குறான். அது குடித்த உடனே பீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே தாவி குதிக்குது. வாரில் சவுண்டு கொடுக்குற மாதிரி பயங்கர சவுண்டு கொடுக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா அங்கேயும் இங்கே தாவி குதிக்குது. அங்கே உள்ள ஃபர்னிச்சர்லலாம் போய் பேங்கிங் மோதுது. அங்கே ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் போட்டு உடைக்குது. அங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. பீட்டர் வந்து தன்னுடைய அந்த மென்மையான பாதங்கள் வச்சு டான்ஸ் ஆடுது. அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஆடுது. அப்படியே இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களாம் எப்படி வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுது. அதனுடைய ஷோல்டரை தூக்கிக்கிட்டு ஹாப்பினஸில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமாக கத்துது. அது போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து கிழிக்குது. கேவோஸ் அப்படின்னா ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது. ஆண்ட் போலி வந்து என்டர் ஆகுறாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா சோமர்சால்ஸ் 2 டைம் வந்து குட்டிக்காரணம் அடிக்குது. அவங்க பார்த்தோன்னே இது என்னடா இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஓப்பன் விண்டோ வழியாக பார்க்குறாங்க. உடையாமல் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து உடைக்குது. அவங்க வந்து இது என்னடா இப்படி வித்தியாசமாக நடந்துக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழப்பமான மனநிலையில் வியப்போட பார்க்குறாங்க. அவங்க போட்டிருக்க அந்த சன்கிளாஸ் அப்படியே உயர்த்தி பார்க்குறாங்க. பார்க்கும்போது டாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃப்ளோரில் தரையில் படுத்துக்கிட்டு வேகமாக சிரிக்கிறான். அந்த கேட் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். டாம், வாட் அண்ட் எர்த் எயில்ஸ் தட் கேட்? டாம், இந்த கேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ அண்ட் கேஸ்ப்டு த பாய். அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். ஒய் ஐ நெவர் சி எனி திங் லைக் இட். வாட் இட் மேக் ஹிம் ஆக்ட் ஸோ? இதுக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் அது நடந்துக்கிட்டதே இல்லையே. எந்த விஷயம் வந்து பீட்டர் இப்படி செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீட் ஐ டோன்ட் நோ அண்ட் பொல்லி. கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். என்ன விஷயம்னு எனக்கு தெரியல ஆன்ட்டி. ஒரு வேளை கேட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அதுக்கு வந்து நல்ல நேரம் வந்துருச்சுன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தே டு தே? தெர் வாஸ் சம்திங் இன் த டோன் ஆஃப் தட் மீட் டாம் அப்ரிஹென்சிவ். அப்படியா, அப்படி தான் நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களோட டோன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கேட்டோன்னே டாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பயப்படுறான். எஸ் மேம், தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. ஆமாம் மேம், நான் அப்படி தான் நம்புகிறேன். ஒரு வேளை அதுக்கு நல்ல நேரம் வந்துட்டு இப்படி தான் நான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யூ டூ? எஸ் மேம். அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு சொல்கிறான். த ஓல்டு லேடி பென்ட் டவுன் and took the teaspoons and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual handle, his ear, and cracked his head soundly with her thimble. உடனே அவங்க கீழே குனிஞ்சி டீஸ்பூன் எடுக்கிறாங்க. அந்த டேபிள் ஸ்பூனில் வந்து அவங்க கொடுத்தாலும் அந்த டீஸ்பூனை எடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் உடனே அப்படியே கண்ணை சுருக்கிக்கிட்டு கீழே குனிஞ்சிட்டு தரையை பார்க்குறான். உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து திம்பிள் போட்டிருக்காங்க மெட்டலில். திம்பிள் அப்படின்னா இந்த துணியெல்லாம் தைக்கும் போது கை வந்து அதில் வந்து ஊசி குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டிக்கு போடக்கூடியதான் திம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு முக்கியமான காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது யூஸ் பண்ணுறது தான் திம்பிள். அந்த திம்பிளோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட காதை பிடிச்சி திருகி மேலே தூக்கி தலையில் வந்து அடிக்கிறாங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்ட் ஸோ ஃபார்? இப்போ சொல்லுங்கள் சார், அந்த கேட், அந்த ஒன்றும் தெரியாத அப்பாவியான அந்த கேட்டை எது செய்ய வச்சது இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட். அவங்க உடனே நான் அது மேலே இறக்கப்பட்டேன், நீங்கள் என் மேலே இறக்கப்படுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, அதனால் பீட்டர் மேலே இறக்கப்படுறதுக்கு எந்த ஒரு ஆண்ட்டும் இல்லை, அதனால் நான் அது மேலே வந்து இறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிப்ளை பண்ணுறான். ஹேடின்ட் எனி ஆண்ட், யூ நம்ஸ்கல், வாட் ஹஸ் தட் காட் டு டூ தட் வித் இட்? உடனே ஓ ஆன்ட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் வந்து இதே மாதிரி செஞ்ச, என்ன விஷயம் வந்து உன்னை செய்ய வச்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீப்ஸ்,
because if he would had one, she would burned him out herself. She would a roasted bowl out of him, thought any more feeling than if he was a human. அவங்க வந்து ஒரு கேட்டுக்கு அவன் பண்ணதுக்கே அது இப்படி பண்ணுதே, நாம் வந்து அவனுக்கு அதே விஷயத்த செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து வருத்திக்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நாம் வந்து ஒரு ஹியூமனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. And Polly felt a sudden painful regret. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be cruelty to a boy too. She began to soften. She felt sorry. Her eyes watered a little and she put her hand on Tom's head and said gently. அவங்க வந்து அந்த விஷயத்துக்காக ரெக்ரெட், ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை தானே நாமளும் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஒரு கொடூரமான விஷயத்த அந்த பையன் வந்து கேட்டுக்கு செஞ்சானோ அந்த விஷயத்தை நாம் போய் ஒரு பையனுக்கே செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி, ஒரு கேட்டுக்கு செஞ்சதுக்கு கேட்டே இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, அப்போது நம்ம ஒரு பாய்க்கு போய் இந்த பெயின் கில்லரை கொடுத்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களோட ஐஸ் ஃபுல்லாக வந்து வாட்டர் தண்ணி நிரம்பி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாமை கூப்பிட்டு அவனோட ஹெட்டை வந்து ஜென்டிலாக டச் பண்ணுறாங்க, தடவி கொடுக்குறாங்க. I was meaning for the best, Tom, and Tom it did you good. நான் வந்து உனக்கு நல்லது தான் செய்வேன் டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே டாமும் நானும் வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. டாம் வந்து அவங்க ஆண்டோட ஃபேஸை பார்க்கும்போது புதுசாக வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் தெரியுது, ஒரு அன்பு, ஒரு பாசம் வந்து அவங்களோட முகத்தில் வந்து தெரியுது. I know you was meaning for the best, auntie, and so was I with Peter. It done him good too. I never see him around so since. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு தெரியும் நீங்கள் பெஸ்ட்டான விஷயத்தை தான் எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நானும் வந்து பீட்டருக்கு அந்த பெஸ்ட்டான விஷயத்தை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டாம் வந்து அவங்க ஆண்டிக்கிட்ட சொல்கிறான். நீங்கள் எனக்கு நன்மை செஞ்ச மாதிரி தான் நானும் பீட்டருக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ, go along with you, Tom, before you annoy me again. And you try and see if you can't be a good boy for once and you need not take any more medicines. உடனே டாம் கிட்ட வந்து என்னை இதே மாதிரி திரும்ப நீ வருத்தப்பட வைக்காத, அதை நீ திரும்ப சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்க மாட்டேன், நீ வந்து குட் பாயாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. உனக்கு எந்த ஒரு மருந்துமே தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.